இப்போ ஆரம்பிக்க போறது நாட்டோட மிகப்பெரிய நிகழ்ச்சி ஆப்கி அதாலத் ரஜித் சர்மாவுடன். வணக்கம். ஆப்கி அதாலத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆப்கி அதாலத்தில் இன்னைக்கு நாம பார்க்க போறது, இவருக்கு நீங்க கடந்த 55 வருஷமா உங்க அன்பை வாரி இறைச்சிருக்கீங்க. உங்க அன்போட ஆதரவோட அவரை சூப்பர் ஸ்டார் ஆக்கி இருக்கீங்க. இந்த ஆக்டரை உங்களை சில நேரங்களில் அழ வச்சிருக்காரு, சில சமயம் சிரிக்க வச்சிருக்காரு. ஆனா அவர் என்ன பண்ணாலும் நீங்க அவரை ரசிப்பீங்க. ப்ளீஸ் வெல்கம் ஒன் அண்ட் ஒன்லி தர்மேந்தர். இன்னைக்கு ஆப்கி அதாலத்ல நம்ம கெஸ்டா சூப்பர் ஸ்டார் தர்மேந்தர் இருக்காரு. இன்றைய இந்த சிறப்பு ஷோவுக்கு நம்மோட ஜட்ஜ் நன்கு அறியப்பட்ட எழுத்தாளர், அறிஞர், சிந்தனையாளர் டாக்டர் வேத் பிரதாப் வைதிக். இன்னைக்கு நாம வழக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்றைய ஜட்ஜ் திரு வேத் பிரதாப் வைதிக் கிட்ட அனுமதியை கேட்டு பெறும். வழக்க ஆரம்பிக்கலாம். நாம தர்மேந்திர மேல இன்னைக்கு வழக்க ஆரம்பிப்போம். ஆப்கி அதாலத்துல முதல் குற்றச்சாட்டு, ஆப்கி அதாலத்துல சூப்பர் ஸ்டார் தர்மேந்திரா மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் தன்னிச்சையாக செயல்படுகிறார். தரம்ஜி, இந்த விஷயம் சின்ன வயசுல இருந்தே இருக்கு. உங்க அப்பா நீங்க நல்லா படிக்கணும்னு நினைச்சாரு, என் புள்ள பெருசா படிச்சு சாதிக்கணும்னு நினைச்சாரு. ஆனா நீங்களோ, அவர் உங்களை படமே பார்க்க விடாம ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாராமே. ஆமா, அவரு என் அப்பா மட்டும் இல்ல, ஒரு ஸ்கூல் டீச்சரும் கூட. அவரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எவ்வளோ டிசிப்ளின்டா இருப்பாருன்னு. எனக்கு ஞாபகம் இருக்கு, என்னோட சின்ன வயசுல ரொம்ப ஆசையா அவர்கிட்ட தூங்கணும்னு சொன்னேன். எங்க அம்மா கிட்ட சொன்னேன் நான் அப்பா கூட படுக்கணும்னு. அம்மா சொன்னாங்க உங்க கூட தூங்கணும்னு ஆசைப்படுறான், படுக்க வச்சுக்கங்கன்னு. நானும் போனேன், பெட்ஷீட்டை எடுத்த, அவரை கட்டி பிடிச்சிட்டு தூங்க ஆரம்பிச்சேன். அவரு சொன்னாரு, மழையில படுத்துட்டு தூங்குறியான்னு. அப்ப நான் நினைச்சேன் நான் தூங்க தான் வந்தேன், சாக வரலன்னு. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. நல்ல டிசிப்ளின். இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு இருக்கேன்னா என்னோட அப்பா அம்மாவோட வளர்ப்பு, அவங்க கத்து கொடுத்த டிசிப்ளின் தான் நான் இந்த இடத்துல வந்து இருக்கேன். நீங்க முதல்ல என்ன படம் பாத்தீங்க? அதாவது படம் பார்க்க பெர்மிஷன் கிடைச்சதுக்கு அப்புறம்? முதல் படம் நான் வந்து சஹீத் பார்த்தேன், அப்பா ஸ்கூல்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம். அப்ப நான் என்ன நினைச்சேன்னா எனக்கு முழு சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு. நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த காட்சியெல்லாம் என்னது? திலீப் குமார், காமினி கோஷல். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த அழகிகள், இந்த இளவரசர்கள், அப்சரைகள், இவங்கெல்லாம் என்னோட ஆளுங்கன்னு தோணுச்சு. எல்லாம் எனக்கு சொந்தம்னு நினைச்சேன். நான் அவங்க கிட்ட போகணும். ஐ எம் ஒன் ஆஃப் தெம். எனக்கு இப்படியெல்லாம் தோணுச்சு. அப்புறம் வந்து நான் பிரார்த்தனையில நேர்மை இருந்தது, அப்பாவித்தனமும் இருந்தது. அந்த வெப்பத்தினால கடவுள் கரைஞ்சு போயிருப்பாரு. அப்புறம் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஆனா மும்பைக்கு நீங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க ப்ரொடியூசர்ஸ் மீட் பண்ண போவீங்க. அப்ப பைல்வா நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க, குஸ்தி விளையாட போங்கன்னு சொல்லிடுவாங்களாமே. இது ஒரு படத்துல நடந்தது. நான் பந்தினின்ற படத்துல சைன் பண்ணிட்டேன். ஆனா விமல் அண்ணன், குருதத் இவங்கெல்லாம் பொறுமையா படம் எடுப்பாங்க. ஒரு படம் முடிய ரொம்ப லேட் ஆகும். பாம்பே மாதிரி சிட்டில நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தவன். நான் என்னோட வயிற்று பொழப்ப, வாழ்க்கையை பார்க்கணும்ல. அந்த நேரத்தில் 11 சிம்லாக்கு என்ன கூப்பிட்டாங்க. டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஹாக்கி பிளேயர் கேரக்டர்னாங்க. நான் சொன்னேன் எனக்கு ஹாக்கி பிளேயரில் ஹீரோ தான் வேணும்னு. நான் அப்புறம் அவங்களுக்கு நன்றி வணக்கம் சொல்லிட்டு, இந்த மாதிரி பல முறை எனக்கு நடந்திருக்கு. நான் என் செல்ஃப் ரெஸ்பெக்டை மட்டும் விட்டு கொடுக்கல. வேலை கேட்கறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஒர்க் இஸ் வர்ஷிப் ஃபார் மீ. வேலையை நான் தெய்வமா நினைக்கிறேன். ஆனா எப்பாவது உங்களுக்கு இப்படி தோணிருக்கா, இது ஒர்க் அவுட் ஆகலன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னு? ஆமா, அதை பத்தி நான் உங்ககிட்ட சொல்றேன். நான் கொஞ்சம் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சதும் ஃபியட் வண்டி வாங்கினேன். ஒரு 18,000 ரூபாய்க்கு வாங்கினேன். என்னோட சகோதரன் அஜித் சொன்னாரு, அண்ணா நீ ஹேரர் வாங்கியிருக்கலாம், அது நல்லா இருந்தது. ஓப்பன் கார்ல ஹீரோ மாதிரி ஓட்டிட்டு போனா நல்லா இருக்கும்னாரு. நான் சொன்னேன், அஜித் இந்த இண்டஸ்ட்ரியை நம்ப முடியாது. நான் இங்கிருந்து போக தயாரா இல்லை, ஆனா இங்கிருந்து ஏதாவது சாதிச்சுட்டு தான் போவேன். ஒருவேளை அதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சுன்னா
ஃபியட்டை டாக்ஸியா மாத்திக்குவேன். டாக்ஸி ரெடியானோன்னா டாக்ஸி ஓட்டி பணம் சம்பாரிச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆரம்பத்தில இருந்தே இருந்தது. இப்படிதான் போச்சு. ஆனா ஆரம்பத்துல நீங்க ரொம்ப நல்ல படங்கள் பண்ணீங்க. சத்யாகாம்ல உங்களுக்கு நல்ல பேர் கிடைச்சது. ஃபூல் और பத்திர நல்லா பாராட்டினாங்க. பந்தனி மாதிரி ஒரு அழகான படம் பண்ணீங்க. ஆமா. ஆனா அதுக்கப்புறம் நீங்க ஜட்டியம்லா, பக்லா, தீவானா, இதுலயும் ஒரு விஷயம் இருக்கு சார். இதுவும் ஒரு அருமையான கதாபாத்திரம். ஒரு ட்ரக் டிரைவர் போலீஸ் ஆகுறாரு. இது ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி சார். அப்படி இருந்தும் த்ரூ அவுட் காமெடி இருக்கும். காமெடி வந்து பாத்தீங்கன்னா சிச்சுவேஷனல் காமெடிஸ். காமெடியை பத்தி சொல்லணும்னா எனக்கு ரொம்ப ஈஸியா வரும். இந்த மாதிரி காமெடியிலே அது ரொம்ப நல்லா போச்சு. அந்த படமும் ரொம்ப நல்லா போச்சு. 25 வாரம் ஓடுச்சு. ஆமா, ரொம்ப நல்லா ஓடுச்சு. நீங்க காமெடி பண்ணீங்கன்னா அந்த படம் ரொம்ப நல்லாவே ஓடும். உண்மைதான். காமெடி இயல்பா வரும். எனக்கே தெரியாது. அது யூசி நான் செல்ஃப் அனலைசிஸ் ரொம்ப பண்ணுவேன். எனக்கு என்ன வரும்னு தெரிஞ்சுக்குவேன். சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். அப்சர்வேஷன், அவங்க என்ன பண்றாங்க, எப்படி பண்றாங்கன்னு பாப்பேன். ஒரு உணர்ச்சி உள்ள மனிதன். என்ன கேட்டீங்கன்னா ஆக்டிங்ன்றது ஆக்டிங் மட்டும் இல்ல, ஒரு ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷன் ஒரு உணர்வுள்ள மனிதனுக்கு உடனே வந்துடும். நீங்க அவரை அன்பா அழைச்சாலோ இல்ல ஏதாவது சோகமா சீக்கிரம் பத்திரமா கூட்டிட்டு போங்கன்னு சேஃபா கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேருங்க. அப்செட் ஆகுறது, யாராவது ஏதாவது சொல்லிட்டா அடிங்கும், இந்த மாதிரி அதுவும் டக்கு டக்குன்னு வந்துடும். இந்த மாதிரி ரியாக்ஷன், இந்த ரியாக்ஷன் தான் ஆக்டிங்னு சொல்லுவேன். அந்த ரியாக்ஷனை எந்த அளவுக்கு எந்த இடத்துல எவ்வளவு கொடுக்கணும்ன்றது போக போக படங்கள்ல கத்துக்கலாம். உங்க ரியாக்ஷன்ஸ்ல ரொம்ப அதிகமா வரும் நாய் நாய். அது ஏன்னு தெரியல, அது பயங்கர ஃபேமஸ் ஆயிருச்சு. ஒரு தடவை பாத்தீங்கன்னா நான் வந்து இல்ல ஒரு தடவை நீங்க நாய் பொறுக்கி பண்ணாடன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் இந்த நாய்க முன்னாடிலாம் ஆடக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஆமா, அது வந்து வில்லனுங்களுக்கெல்லாம் நாய் நன்றி உள்ளதா இருக்கும். நான் நாயின்னு சொன்னேன். நான் ஏன் அப்படி சொன்னேன்னு தெரியல, அது நன்றியோட இருக்கும். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா இந்த நாய் அப்படிப்பட்ட டயலாக்லாம் நீங்க ஓனாவே எழுதிடுவீங்களா? இல்ல இல்ல, டயலாக்ஸ் வந்து சில நேரங்கள்ல உள்ள இருந்து இஃப் யூ ஆர் இன் த ரோல் சில விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கலி உங்கள இருந்து வரும். நான் அப்படிதான் யூட்டிலைஸ் பண்ணுவேன். இது உங்களோட டயலாக், உங்களோட சீன், அப்படி அது முன்ன பின்ன ஏதாவது ஆட் பண்ணிடுவேன். பல இடங்கள்ல என்ன விடுங்க, நம்ம இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு இடத்துல கியூ இருக்கணும். அதாவது அவங்க நிறுத்துற இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு தடவை வினோத் சொன்னாரு, அண்ணன் லாஸ்ட் கியூவை மட்டும் கரெக்டா கொடுத்துருங்கன்னாரு. பல தடவை என் பாட்டுக்கு நான் போயிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணேன். லாஸ்ட் வேர்டு எதுவா இருந்தாலும் இப்படிதான் பண்ணணும்னு. எனக்கு ஒரு 2-3 டயலாக் சொல்ல முடியுமா? நீங்க எழுதின டயலாக், உங்களுக்கு தோணுன மாதிரி நீங்க சொன்னது. நான் வந்து நௌக்கர் பிவி படத்துல நிறைய எழுதியிருக்கேன். அதுல இவங்களாம் இந்த படம் பார்த்தாங்களான்னு தெரியல. அதுல ஹீரோயின் வந்து என்ன வாடகை புருஷனா வச்சுப்பாங்க. சின்ன வயசுல வந்து என்னோட கசின் ஒருத்தி இருந்தா. சிச்சுவேஷன் மாறிடுச்சு. நான் அப்ப சொன்னேன், நான் உன்னோட புருஷன் தானே, இந்த பெட்ரூம்ல தூங்க விடுன்னு சொன்னேன். இல்ல நீ அந்த பக்கம் போ அப்படின்னு பாத்ரூம்ல தள்ளி விட்டுட்டாங்க. அப்புறம் நான் வந்து இந்த பாத்ரூம்லயா, சின்ன வயசுல நம்ம லூடோ விளையாடுவோம்ல இந்த டைசஸ் போட்டு, சில நேரங்கள்ல நான் டப்பிங்ல கூட கரெக்ட் பண்ணிடுவேன். நான் இந்த பக்கம் திரும்பி இருந்தேன், அவ என்னதான் பண்றான்னு பாக்கலான்னு இருந்தேன். நான் இந்த பக்கம் திரும்பும் போது இவ்வளவு பெரிய விளையாடுற லூடோ எங்கிருந்து வாங்கிட்டு வந்தேன்னு கேட்டேன். நான் இந்த பக்கம் பார்த்தா எல்லாம் பயங்கரமா சிரிக்கிறாங்க, லேடிஸ் பார்த்தா லாஃபிங் எல்லாம். இந்த மாதிரி படத்துல நிறைய ஆக்டிங். ஷோலே படத்துல அந்த மௌசி டயலாக் நீங்க தான் எழுதினீங்களாமே? இல்ல, நான் அதுல ஜீதா ஆட் பண்ண. அப்படியா? அதுல பாத்தீங்கன்னா ஜி ஆட் பண்ணதுனால, அதாவது மாசின் கூப்பிட்டாலே திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஏய் கிழவி, மாவு அரைச்சி ஃபைங் திஸ் அண்ட் தட். அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க, சரி வா ஒத்துக்கிறேன் அப்படிம்பாங்க. நான் வர மோசி ஜி அப்படின்னு ஜி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் நல்லா இருந்தது. இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இது நேச்சுரலா வர விஷயம் எனக்கு.
ஒரு ஃப்ளோல வரும். வீட்ல இருக்கும்போது கூட அம்மா கிட்ட பேசும்போது ப்ளீஸ் கொடுங்கம்மா, ஒரு நாளனா கொடுங்க, படம் பார்க்க போகணும்னு கேட்பேன். கெஞ்சறத ஆட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் நடக்கும். அதாவது நீங்க ஆக்டிங் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்றீங்க, டயலாகும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்றீங்க. உங்க படங்கள்ல டைரக்டருக்கு வேலை இருக்குமா இருக்காதா? இல்ல இல்ல, டைரக்டர் தான் கண்டிப்பா பண்ணுவாரு. எங்கெல்லாம் டைரக்டர் நல்லா கிடைச்சாங்களோ அங்கெல்லாம் நான் கடுமையா உழைக்கல. ரிஷி தான் இருந்தாரு, துலால் குவா இருந்தாரு, இந்த மாதிரி நிறைய டைரக்டர்ஸ் நல்லா இருந்தாங்க. டைரக்டர் தான் கேப்டனா இருப்பாங்க. ஸோ மற்றபடி ஸ்கிரிப்ட் நல்லா இருந்தா, போற பாதை நல்லா இருந்தா அது கஷ்டமா இருக்காது. இந்த மாதிரி நம்ம ட்ரிபிள் பண்ணுவோம். இந்த மாதிரி எப்படி பண்ணலாம், எப்படி கோல் அடிக்கலாம். ஒருவேளை போற பாதை நல்லா இல்லைன்னா, பிச் நல்லா இல்லைன்னா, நீங்க என்னதான் அடிச்சாலும் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. அது பாதை எப்படி இருந்தாலும் சரி, நீங்க டான்ஸ் பண்ணும்போது உலகமே உங்களை பாராட்டி கைத்தட்ட ஆரம்பிச்சிடுது. அது உங்க டிஃபரண்ட் ஸ்டைல்ல. நான் எனக்கு தோணுன மாதிரி பண்ணுவேன். சில ஸ்டெப்ஸ் நான் எனக்கு ஏத்த மாதிரி பண்ணுவேன். ஒருவேளை டைரக்டர் அதை திரும்ப பண்ண சொன்னா அது என்னால ரிப்பீட் பண்ண முடியாது. ஒரு தடவை பாத்தீங்கன்னா, ஒரு தடவை நான் அப்படி பண்ணிட்டேன். ஒன் மோர் கேட்டா எனக்கு புது ஸ்டெப்பு தான் வரும். அப்படின்னா நாம பார்த்தோமே இந்த ஜட் யமுனா பகலா, அதோட கிளிப்பிங்ஸ் எல்லாமே, அதுல எல்லாமே நீங்க ஓனா தான் பண்ணீங்களா? எங்க டைரக்டர் வந்து கோபி கிருஷ்ணன் சார். அவர் தான் டான்ஸ் கொரியோகிராஃபர். தரம் அது அப்படி இப்படி பண்ணி 1 2 3 4 இப்படி ஸ்டெப் வைக்கணும்னாரு. நான் அவர்கிட்ட இந்த ஸ்டெப்பை விட இன்னும் 2 அதிகமா பண்ண என்ன ஆகும்னு கேட்டேன். சீக்கிரமா ஆடி முடிச்சிருவேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா ரிதம் எப்படி இருக்கும்னா, ரிதம் வந்துருச்சு, ஆனா நான் கேரக்டரை விடல. அதாவது அந்த ட்ரக் டிரைவர் வந்து போலீஸ்காரனா மாறுறான், ட்ரக் டிரைவரா தான் இருக்கான், ஆனா அவன் பரேட் பண்ண மாட்டான்ல, இப்படி அப்படிதான் இருக்கும். அதுல நான் வந்து கேரக்டரா வாழ்ந்திருக்கேன். ஐ திங்க் தட் வாஸ் மை, சொல்ல போனா அதுல நான் கேரக்டராவே வாழ்ந்துதான் இருக்கேன். ரொம்ப பெருமையா இருக்கும் நான் இப்படி ஒரு படம் நடிச்சேன்னு. இப்பவும் அந்த படம் டிவியில வந்தா எல்லாரும் விரும்பி பார்க்கறாங்க. ஆமா, உங்களை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனா இது எல்லாத்தையும் விட ஷர்ட்டை கட்டக்கூடிய முதல் ஆக்டரா நீங்க இருந்திருக்கீங்க. ஐயோ, அது வந்து அவரோட படைப்பு. என் பெத்தவங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். எனக்கு இப்படி ஒரு பாடி கிடைச்சதுக்கு. மற்றபடி நான் ஒரு உழைப்பாளி. வயல்களில் வேலை பார்க்கறது, சைக்கிள் ஓட்டுறது, இந்த மாதிரி வர்றது போறது எல்லாம் அந்த மாதிரி பண்றதுனால தைஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஸோ ஒரு தடவை சல்மான் கேட்டாரு, அங்கிள் இந்த மாதிரி தைஸ் வரணும்னா என்ன பண்ணணும்னாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், அது எப்படியோ வந்துருச்சுப்பா, இனிமே இப்படி வர்றது கஷ்டம்னா. படத்துல நான் நடிச்சது அந்த ட்ரெஸ் எல்லாம் அதுக்கு ஏத்த மாதிரி இருந்தது. அதாவது நான் சின்ன வயசுல கடுமையா உழைச்சிருக்கேன். இந்த மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. எல்லாமே வறுமை தான். அதனால நான் कि गुर्बत नाम की नंगी तलवार पर चलकर मेरी जिंदगी ने तवाज़ुन सीखा है. वक्त के ये नौकीले पत्थर अब क्या डराएंगे मुझे. ஆனா இப்ப இருக்கிற சல்மான் கான் வந்து ஷர்ட்டை கட்டுறாரு. ஆமா, அது வந்து யூசி இப்ப இருக்கிற காலகட்டத்தை பாத்தீங்கன்னா, ஒரு ஆக்டர் ஆகணும்னா நல்ல பாடி, நல்ல டான்ஸ், இது கம்பல்சரி ஆயிருச்சு. எங்க காலத்துலலாம் சொல்லுவாங்க, டான்ஸ்னா என்ன, டான்ஸ் கம்பல்சரியா என்ன, ஆம்பளைங்க ஆட வைப்பாங்க, ஆடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால நான் டான்ஸ் எல்லாம் கத்துக்கவே இல்லை. ஒரு தடவை வந்து தில்பி தேரா ஹம்பி தேரா படத்துல டைரக்டர் அர்ஜுன் குரானி எனக்கு ஒரு நல்ல நண்பர். அவர்கிட்ட ஒரு 10 ரூபா இருந்தா 5 ரூபா எனக்கு கொடுத்துருவார். நல்ல நண்பர். அவர் வந்து என்ன டான்ஸ் கத்துக்க அனுப்புனாரு. ஸ்டான் சினிமா பக்கத்துல ஒரு ஸ்கூல் இருந்தது. நீ போய் அங்க டான்ஸ் கத்துக்கோன்னு சொன்னாரு. டான்ஸ் கண்டிப்பா கத்துக்கணும். அவருக்கு கொஞ்சம் காது கேட்காத. நான் சரி கத்துக்கிறேன், சரி நீ போனார். அங்க போனா சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. 1 2 3 4ன்னு. அங்க ஒரு பொண்ணு வேற இருந்தா. நான் ரொம்ப வெக்கப்படுவேன். இப்பவும் அப்படிதான் ஆக்சுவலி. அங்க போய் பார்த்தா என்னடா இது 1 2 3 4ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கணுமா. கீழே சமோசா கடை இருந்தது, டீ இருந்தது. அங்க போய் குடிச்சிட்டு வாய் புடைச்சிட்டு வந்துட்டேன். அப்போ 31st நைட்டு வந்துச்சு. அப்போ என்ன ஒரு கிளப்புக்கு அழைச்சாங்க. அப்போ நான் என்கிட்ட சூட்லாம் இல்லைன்னு சொன்னேன். நீ படத்துல போடுறத போட்டுக்கோன்னாங்க. ஒயிட் கலர் ரொம்ப நல்லா இருக்கும். அதை போட்டுக்கிட்டேன். என்னோட நாட்டு கலண்டுருச்சு. சர்ச் கேட் ஸ்டேஷன்ல
அப்ப நான் போய் யார்கிட்டயோ கேட்டேன், இந்த நாட்டை கொஞ்சம் போட்டு விடுங்கன்னு. அவங்க கிட்ட நாட்டை சரி பண்ணிட்டு கிளப்புக்கு போய் சேர்ந்தேன். அப்புறம் அப்போ அர்ஜுன் கேட்டாரு, டான்ஸ் பண்றியா? கண்டிப்பா பண்றேன்னு. அப்போ கிமானோட சிஸ்டர் இருந்தாங்க. சரி, அவங்க கூட போய் டான்ஸ் பண்ணுனாங்க. எப்படி ஆட போறான்னு பாருனாங்க. நான் போனேன். அப்புறம் என்னோட கால் ஸ்லிப் ஆயிருச்சு. நான் பயத்துல அவங்க கிட்ட, தயவு செய்து இந்த விஷயத்த உங்க அண்ணன் கிட்ட சொல்லிடாதீங்கன்னு. சரி, நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஏதேதோ நடந்துச்சு. அப்போ ரிதமா எப்படியாவது ஒரு விதத்துல புடிச்சிருவேன். 55 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சீங்க, இப்பவும் அதே ஸ்டைல்ல தான் டான்ஸ் ஆடுறீங்க. அதாவது நான் இதயத்தை பூட்டிட்டாலும் அதோட சாவியை நான் ஆத்துல தூக்கிட்டேன். அப்பவும் நான் என்னோட ஸ்டைலை மாத்திக்குவேன். ஒரே மாதிரியே பண்ண மாட்டேன். அப்போ நான் அந்த லைன் என்னன்னு பாப்பேன். அந்த லைனோட அர்த்தம் என்ன, அதோட ஃபீல் என்ன, அங்க என்னால என்னெல்லாம் பண்ண முடியும், அதுக்கேத்த மாதிரி மாறுவேன். அப்ப அந்த ரஃப்தா ரஃப்தா, ஆமா, பாத்தீங்களா, அந்த மாதிரி ரோல்லாம் பண்ணிருக்கேன். இப்ப சொன்ன மாதிரி ஆப் ஜிஸ்மே லடி ஹே பாஸ் மே கடி ஹே. அந்த படத்துல நான் சொல்லியிருந்தேன் நான் கிரௌட்ல டான்ஸ்ல ஆட மாட்டேன்னு. அப்பதான் அவங்க கிரேன் வச்சிருந்தாங்க மேல, நானும் ரேகாவும் கீழே எல்லாரும். அது ஒரு நல்ல பாட்டு, ரொம்ப நல்லா வந்தது. அந்த லைன் மராட்டியில கூட இருந்தது. ஆகையே ஜவடியே லாஜூ நதோ. இந்த மாதிரி நான் எல்லாம் பண்ணுவேன். அதாவது ஃபீல் பண்ணுவேன். அதுக்கு ஏத்த மாதிரி என்னோட அங்கங்கள் ஆட ஆரம்பிச்சு என்ஜாய் பண்ணுவீங்க. என்ஜாய் பண்ணுவேன். தர்மேந்திரானா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். யாராலையும் கண்டிப்பா என்ன வெறுக்க முடியாது. ஸோ அது நல்லதா போச்சு. அதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் திஸ். தே லவ் மீ so much, ரெஸ்பெக்ட் மீ. ஐ லவ் them a lot. இங்க நிறைய வியூவர்ஸ் உட்கார்ந்துருக்காங்க. இவங்க கைத்தட்டல அவங்க எந்த அளவுக்கு உங்களை ஆதரிக்கிறாங்கன்னு தெரியும். I know. I can look into their eyes. I can smell. எனக்கு அந்த மனம் வருது. नहीं चाहता जो जरा दिल से पूछे वो, धड़क उठेगा नाम से मेरे और गवाही देगा वो. நான் பிரேக் எடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. கண்டிப்பா ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்ல தர்மேந்தர் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னு பார்ப்போம். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்றைய விசாரணை நடந்துட்டு இருக்கு சூப்பர் ஸ்டார் தர்மேந்திரா மேல. இந்த உலகத்துல மிக அழகானவர்களோடு ஒப்பிட்டு பேசப்பட்டவர் இவர். ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல பட உலகின் லெஜெண்ட் தர்மேந்திரா மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் மிக கவனக்குறைவானவர். தரம் சார், மக்கள் உங்களை இத்தனை வருஷமா ஆதரிச்சிருக்காங்க. 55 வருஷமா 300 படங்கள். திலீப் குமார், தேவானந்த், ராஜ் கபூர், அமிதாப் பச்சன், இப்படி பல சூப்பர் ஸ்டார்ஸ் வந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு. ஆனா நீங்க உங்களை பத்தி ரொம்பவே குறைவா தான் யோசிக்கிறீங்க. நம்பர் 1 ஆகணும்னு எப்பவுமே முயற்சி பண்ணதே இல்லையா? அதாவது சார், நம்மளோட இந்த திரையுலகத்தின் நாட்டம் ரொம்ப தனித்துவம். இங்கே யாரும் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஒருத்தர் இருக்க முடியாது. என்ன கேட்டீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியில ऐसे वैसे लोग बन जाते हैं कैसे कैसे. मुझे तो मैं भी ना बनना आया, वैसा बनो तो कैसे. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான போயம் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா நம்பர் 1 ஸ்டார் ஆஃப் திஸ், ஸ்டார் ஆஃப் செஞ்சுரி, இந்த மாதிரி நிறைய இருக்கு. அப்புறம் பாட்ஷா, இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. அதுக்கு ஏன் பதில் வந்து, हम 3 में हैं न 13 में. हम 3 में हैं न 13 में हैं, मगर खुदा के बंदों की उस गिनती में हैं जो खुदा को मोहब्बत को खुदा कहते हैं. जोरे मोहब्बत बना लिए हैं घर दिलों में, अब दिलों से निकाले हम कहाँ निकलते हैं. அருமையா. இந்த மாதிரி தான் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் வந்து பாத்தீங்கன்னா
எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படி பண்ணணும் இல்ல எனக்கு அதிகமா பணம் சம்பாதிக்கணும் அப்படிலாம் இல்ல. மார்க்கெட்டிங்லாம் எனக்கு சுத்தமா வராது. நான் எப்பவும் நினைச்சது மக்களோட மனசுல இடம் பிடிக்கணும், மக்கள் எனக்கு நல்ல ஆதரவு தரணும்னு. பணங்கிறது வரும் போகும், ஆனா பணம் அதிகமா இருந்தா புகழ் வரும். ஆனா புகழ்ன்றது ஒரு போதை மாதிரி, அது ஏறும் இறங்கும். ஆனா அன்புங்கிறது ஒரு பேர் ஆர்வம், அது ஒரு தடவை வந்தா அவ்வளவுதான். இந்த அன்பு மக்களோட மனசுல எப்பவும் இடம் பிடிச்சிருச்சு. இனிமே அதை எப்பயும் நீக்க முடியாது. மக்கள் உண்மையிலேயே ரொம்பவே அன்பு செலுத்தினாங்க. ஆமா, ஆமா. நீங்களும் அந்த அன்பை அந்த அளவுக்கு மதிச்சீங்க. அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு நிறைய பெரிய படங்கள் கிடைச்சது. ஆனா ஆமா. நீங்க அதை தவிர்த்துட்டீங்க. அதுல பாத்தீங்கன்னா ஐ வாண்ட் டு டூ ராஜ்குமார் சாரோட ரோல், லவ்லி ரோல், ரொம்ப நல்ல ரோல், எனக்கு ரொம்ப பிடிச்சது அது. அதுல பாத்தீங்கன்னா நான் சோப்ரா சார் கிட்ட சொன்னேன், சோப்ரா சார் நான் இப்பதான் வந்திருக்கேன், இது என்னோட ஆரம்ப ஸ்டேஜ், என் படம் ஏதோ ஹிட் ஆயிருக்கு, எனக்கு அதாவது ராஜ்குமார் சாரோட ரோல் எல்டர் பிரதர் ரோல், அவரோட சின்னவர் சுனில் தத், அப்புறம் சசி. நான் அவர்கிட்ட சொன்னேன் என்ன நடுவுல சேர்த்துருங்கன்னு. பெரியவருக்கு பதிலா இல்லைன்னா எனக்கு பெரிய ரோல் தான் கிடைக்கும். அதுக்கு அவரு நான் யோசிக்கிறேன் பண்ணலாம் அப்படின்னு அதை எப்படியாவது தவிர்க்கலான்னு தான் இருந்தாரு. அப்புறம் நான் பெரிய அண்ணனா தான் நடிக்கணும். அதுக்கப்புறம் நானும் மறுத்துட்டேன், இதை நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஜஞ்சீர் அமிதாப் பச்சனை சூப்பர் ஸ்டாரா மாத்திச்சு. அந்த படம் அதுவும் உங்களுக்கு நடந்தது. ஆஃபர் பண்ணாங்களா? அது எனக்கு சந்தோஷமாவும் இருக்கு, வருத்தமாவும் இருக்கு. வருத்தம் என்னன்னா அந்த படத்தை 17,000 ரூபாய்க்கு சலீம் கிட்ட வாங்கினேன். அது என்கிட்டயே இருந்தது. அப்புறம் நான் சமாதி படத்துல பிரகாஷ் மெஹ்ரா கூட பண்ணினேன். அவர் எந்த அளவுக்கு எக்ஸைட்டா இருந்தாருன்னா என்கிட்ட கொடுத்துருங்க நான் பண்றேன்னு சொன்னாரு. அவரு எனக்கு கொடுங்க. நான் என்ன சொன்னேன்னா ஒரே விஷயம்தான், நான் பண்ணா என்ன நீ பண்ணா என்ன, எனக்கு ப்ரொடக்ஷன்லாம் சுத்தமா தெரியாது. அப்புறம் நான் அந்த கதையை அவர்கிட்ட கொடுத்துட்டேன். எனக்கு ஒரு கசின் சிஸ்டர் இருக்காங்க, அவங்க குரோதின்ற ஒரு படம் பண்ணாங்க. அவங்க அவங்க எப்பயாவது பிரகாஷ் மெஹ்ரா கிட்ட இந்த படத்துக்காக அப்ரோச் பண்ணியிருக்கலாம். பிரகாஷ் மெஹ்ரா மறுக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் என்னோட சிஸ்டர் சில விஷயங்கள் சொன்னாங்க. நீ இப்படி பண்ணா இப்படி ஆகும், அது பண்ணா இது மாதிரி ஆகும், இந்த மாதிரி எல்லாம் எமோஷனலா என்னை கட்டி போட்டுட்டாங்க. என் வீட்லயும் சொன்னாங்க வேணாம் பண்ண வேணான்னாங்க. அந்த படத்தை விட்டது எனக்கு ரொம்ப வருத்தம் தான். ஆனாலும் அந்த படத்தை நான் விட வேண்டியதா போச்சு. காரணம் என்னன்னா என்னோட சிஸ்டர் சொன்னதுனால தான் நான் அதை விட்டுட்டேன். பிரகாஷ் மேரா கூட படம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களா? ஆமா, பண்ண வேணாம், அந்த பொறாமையில தான் அது மாதிரி பண்ண வேணான்னு சொல்லியிருக்காங்க. அதர்வைஸ் அது என் படமா இருந்திருக்கும். என் முடி ரொம்ப ஷார்ட்டா இருந்தது. அப்புறம் பிரகாஷ் மேரா சொல்லுவாரு நம்ம சீன் இப்படி எடுக்கலாம் இந்த மாதிரி எடுக்கலான்னு. சமாதி படத்துல பண்ணோம், அது ரொம்பவே நல்லா ஹிட் ஆச்சு. அவரும் ரொம்ப வருத்தப்பட்டாரு. அதுக்கப்புறம் ஹீ ட்ரைட் ராஜ்குமார் அண்ட் ஹீ ட்ரைட் அதர்ஸ். தென் அல்டிமேட்லி அது அப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டே இருந்தது. அப்புறம் அது இன்னைக்கு ஜஞ்சீர்ன்ற பேர்ல எல்லாருக்குமே தெரியும். இந்த லைன்ல இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் ரொம்ப சகஜம்தான். அப்ப அமிதாப் பச்சனுக்கு ஷோலே படத்துல நீங்க தான் ரோல் வாங்கி கொடுத்தீங்களா? நான் எப்பவும் சொன்னதில்ல, ஆனா அவரு நீங்க சொல்றாரு. சொல்லுங்களேன். அது இல்ல, அமிதாப் அவரே சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அதாவது இந்த ரோலை எனக்கு தரம்ஜி தான் வாங்கி கொடுத்தாரு. ஆமா உண்மைதான், அவர் அடிக்கடி என்ன பாப்பாரு. இல்லனா அந்த ரோல் சத்ருவுக்கு போயிருக்கோம். சத்ருவுக்கு இது தெரிஞ்சப்போ அண்ணன் ஏன் அந்த ரோலை அவருக்கு கொடுத்தீங்கன்னா, விடுப்பா சரி இருக்கட்டும். அது பாத்தீங்கன்னா அவர் தான் முதல்ல வந்தாரு, பாவம் அவருக்கு கிடைக்கட்டும்னு சொன்னேன். அதே மாதிரி இன்னொரு படம் அமர் அக்பர் ஆண்டனின்னு, நான் அவர் கூட சாச்சா பத்தீச்சா பண்ணேன். தரம்வீர் பண்ணிட்டு இருந்தேன். டபுள் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணேன். எப்பவும் களைப்பா இருக்கும். 16 மணி நேரம் வேலை, சில நேரங்கள்ல 20 மணி நேரம் இருக்கும். அப்ப நான் மன்மோகன் தேசாயிட்ட சொன்னேன், நீ வேற யாராவது வச்சு எடுத்துக்கோ, நான் அடுத்த படத்துல பண்றேன்னு சொன்னேன். அவரு எதுவுமே சொல்ல. ஆனா உள்ளுக்குள்ள இங்க பாத்தீங்கன்னா இங்க ஈகோஸ் அதிகம் இல்ல. இந்த ஈகோ எந்த அளவுக்கு வியாதினா, ஒருத்தருக்கு வந்தா இன்னொருத்தருக்கு வந்துரும் உடனே. ஒரு தடவை ஈகோ வந்துருச்சுன்னா சோ அவர் அப்படி பண்ணாரு. நான் தெளிவா சொல்லிட்டேன், நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு. ஒரு தடவை நம்ம பாதை இப்படி மாறிடுச்சுன்னா அது நிரந்தரமா மாறும். நான் என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை எப்பயுமே முன்னாடியே வச்சிருப்பேன். ஆனா அமர் அக்பர் ஆண்டனி ரொம்ப நல்ல படம். நல்ல படம் தான். ஒருவேளை அந்த படத்தையும் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்க போதா?
கிடைக்கிறது எல்லாமே सब कुछ पाकर भी हासिले जिंदगी कुछ भी नहीं। मैंने देखे हैं एक से एक सिकंदर खाली हाथ जाते हुए। அதாவது நமக்கு இதுவும் வேணும் அதுவும் வேணும் இதுவும் வேணும்னு பேராசைப்படுறதை விட மக்கள் மனசுல நான் இடம் பிடிச்சிருக்கேன். இவங்க அன்புல தான் நான் உயிரோட இருக்கேன். இவங்க அன்புக்காக தான் பிறந்திருக்கேன். நீங்க ஷோலேல அமிதாப் பச்சனுக்கு ரோல் வாங்கி கொடுத்து ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க. உங்க பேர் ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. இப்போ எல்லாரும் பாடிட்டு இருக்காங்க ஏ தோஸ்தி ஹம்னா சோடுங்க. ஆனா அவன் அந்த பாட்டுல தான் சிரிச்சான், அதுக்கப்புறம் சிரிக்கவே இல்லை. அந்த பாட்டுல அவன் ஏ தோஸ்தி, அதுக்கப்புறம் நான் அவனை சிரிச்சு எதுலையுமே பார்த்ததே இல்லை எங்கேயுமே. அதுவும் பாத்தீங்கன்னா ஸ்டைல் தான், ஒருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். நான் விளையாட்டுத்தனமா இருப்பேன், ரொம்ப விளையாட்டா. நான் ஆனா ஆனா அந்த படம் ஃபுல்லா நீங்க காமெடி மட்டும் தான் பண்ணீங்க, மக்களை சிரிக்க வச்சுக்கிட்டே இருந்தீங்க. அதாவது பெஸ்ட் ரோல் எனக்கு வீரு தான் என்னோட பெஸ்ட் ரோல்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் பேச்செல்லாம் வந்தது. நான் கப்பர் ரோல் பண்ணணும்னு நினச்சேன், நான் டாக்கூர் ரோல் பண்ணணும்னு நினச்சேன். இப்போ நீங்களே சொல்லுங்க, அவ்வளோ க்யூட்டான வீரு ரோல் இருக்கும் போது நான் ஏன் அதை பண்ணணும்? கையெல்லாம் இப்படி கட்டி வச்சுட்டு, இல்லைன்னா இப்படி வாயை வச்சுக்கிட்டு ஏன் இப்படி பண்ண போறேன்? ஹீரோயின் முன்னாடி கலர்ஃபுல்லா ரொமான்டிக்கா பாட்டெல்லாம் பாடுறதை விட்டுட்டு அதெல்லாம் எதுக்கு? அது ஒரு அற்புதமான ரோல். ஹேமா மாலினி அந்த படத்துல இருந்ததுனால தான் நீங்க வீரு ரோல் பண்ணீங்களா? नहीं इसलिए भी பல விஷயங்கள் இருக்கு. சில விஷயங்கள் எதுவுமே பேசாமே புரிய வைக்க முடியும். சில விஷயங்கள் சொன்னாலும் புரிய வைக்க முடியாது. இந்த நாய்ங்க முன்னாடி ஆடக்கூடாதுன்னு ஒரு எமோஷன் இருந்துச்சுல்ல, அது உண்மையிலேயே நீங்க பாத்தீங்கன்னா பல கதைகள் இந்த விஷயத்தை வச்சுதான் ஓடுது. நீங்க உங்க விஷயத்துல அதிகமா கவனம் செலுத்த மாட்டீங்க. எப்படின்னா குடிக்க ஆரம்பிச்சா நிறுத்தவே மாட்டீங்களாமே. அது அப்படிதான். இப்ப நான் கண்ணாடியை பார்க்கும்போது அந்த கண்ணாடி என்கிட்ட சொல்லும், इश्क ने मारा तुझे शराब ने मारा, मिलता ना वरना कोई सानी तुम्हारा। और मैं भी जवाब दे देता हूँ खसियाना से होकर कि शराब ना होती इश्क ना होता, ये जीना भी कोई जीना होता। ஆனா இது உண்மைதானா? நாங்க என்ன கேள்விப்பட்டோம்னா, மும்பைல எந்த மாதிரி மழை பெய்யுதோ நான் ஸ்டாப்பா பல நாட்கள் பெய்யற மாதிரி நான் ஸ்டாப்பா இல்ல நீங்க அப்படி இல்ல. நடுவுல ஒரு 6 மாசம் விட்டுருவேன், பேட்மிண்டன் விளையாடுவேன், ஸ்வெட் அவுட் பண்ணுவேன், என்ன நான் குணப்படுத்திக்குவேன், மறுபடியும் ஆரம்பிச்சிருவேன். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமிஸ்டான ஆளு. லஸ்ஸிலேயே ஊத்தி குடிச்சிருவீங்களா? அது ஒரு தடவை என்னாச்சுன்னா, ஆகி ஆகோட ஷூட் போயிட்டு இருந்தது. மதியம் எனக்கு பியர் குடிக்கணும்னு ஆசையா இருந்தது. ஸோ இந்த மாஷ்மி சேட்டர்ஜி என்னை பத்தி புரிஞ்சுக்குவாங்க. நான் அவர்கிட்ட மேலே நல்ல நுரையோட எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன். பியர் ஊத்துனா அதுக்கு மேல நிறைய நுரை கூடும்ல. அதுக்கு அவங்க ஏ தர்மேந்தர் அங்க என்ன குடிக்கிற? நான் லஸ்ஸி தான் குடிக்கிறேன்னு சொன்னேன். அப்படியா, அப்ப எனக்கு கொஞ்சம் கூட. நான் என்ன குடிக்கிறேன்னு தெரியும் அவங்களுக்கு புரிஞ்சது நான் பியர் தான் குடிக்கிறேன்னு. அவங்களும் கண்டுக்காம விட்டுட்டாங்க அப்படியே. இந்த பியர் குடிக்கிறதுனால ஒன்றும் ஆக போறதில்ல. அப்புறம் எங்க கேமராமேன் ஷோலேல ஜிம் பகல் நேரத்தில் அவர் எப்பயுமே பியர் ஸ்டாக் வச்சுட்டே இருப்பாரு. அவருக்கு பாத்தீங்கன்னா அது பழகி போச்சு. நான் வேற பின்னாடி உட்காந்துட்டு இருந்தேன், முன்னாடி வேற பியர் இருக்கு. நான் அதை மெதுவா எடுத்து அப்படியே குடிச்சிருவேன். அதுக்கப்புறம் அவர் அதை எடுத்து பார்ப்பாரு. நான் கொஞ்சம் தானே குடிச்சேன், எப்படி இது? அப்போ ப்ரொடக்ஷன்ல சொன்னாங்க, சார் இன்னைக்கு 12 பாட்டில் ஆச்சுன்னு. என்னது, நான் குடிச்சேனா? how it's happened I don't know. and gradually அவர் என்ன பார்த்துட்டாரு அப்படியே. ஓ யூ ட்ரிங்கா? இப்படிலாம் நடந்திருக்கு. I used to enjoy my life. நான் உங்களை ஃபிலிம் ஃபேர் அவார்ட் ஃபங்க்ஷன்ல பார்த்தேன். ஆமா, நீங்களும் என்ன பார்த்தீங்க, நானும் உங்களை பார்த்தாங்க. ஆனா நீங்க குடிக்கும்போது நான் உங்களை பார்த்தேன். நீங்க என்ன பாக்குறத நான் பார்த்தேங்க. நீங்க என்ன பார்த்துட்டு இருந்தீங்க, நான் என் வேலைய பார்த்துக்கிட்டு இருந்தேன். இது சகஜம்தான். பிலிம் ஃபேர்ல இது நடக்கும் தானே. ஆனா நிறைய பேர் தெரிஞ்சுக்க விரும்புறாங்க, இவ்வளவு குடிக்கிறவங்க
அதாவது ஏதோ சொல்லுவாங்களே ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட பிக்கெஸ்ட் பூசர். ஆ, ஆனா நீங்க நடிக்கிறதுக்கு ஷூட்ல இறங்கினீங்கன்னா எந்த ஒரு எஃபெக்டும் தெரியறது இல்ல. என்னோட லிவர் ரொம்ப ஸ்ட்ராங். அதெல்லாம் நான் உடனே மறந்துடுவேன். யூ see, நான் ஒவ்வொரு கேரக்டரையும் ஹார்ட்ஃபுல்லா பண்ணுவேன். நான் ஒரு மெத்தட் ஆக்டர்லாம் இல்ல. நான் எந்த ஸ்டைலும் கடைபிடிக்க மாட்டேன். அப்படி இருந்தும் நான் சுப்கேல வேற மாதிரி இருப்பேன், ஷோலேல வேற மாதிரி இருப்பேன், பிரத்திஞ்ஞால வேற மாதிரி இருப்பேன். இப்படி ஒரு மாதிரி எனக்கே தோணும் இது பண்ணது நான் தானா அப்படின்னு. ஐ யூஸ் டு ஃபீல் ஹாப்பி அபவுட் இட். எந்த ஒரு மெத்தட் ஆக்டிங்கும் இல்லாம இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். அது எதுவுமே தெரியாம நடிச்சு அது நல்லபடியா வந்தா நல்ல விஷயம் தானே. ஸ்டண்ட் எல்லாம் நீங்களே பண்ணுவீங்களா? ஆமா, நான் நிறைய ஸ்டண்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டண்ட் வந்து பாத்தீங்கன்னா சோலையில குதிரையை கால் பண்ணி இன்னொருத்தர் மேல ஜம்ப் பண்ணி அப்படியே கீழே விழுவேன். அதுக்கப்புறம் திரும்ப அந்த குதிரை மேல ஏறுவேன். அந்த குதிரையோட ஹூக்ஸ் பாத்தீங்கன்னா கீழே விழுந்தவர் மேல போய்கிட்டு இருந்தது. நான் அந்த குதிரையை ரொம்ப வேகமா இழுத்தேன். லக்கீலி குதிரை அந்த பக்கம் விழுந்தது, நான் இந்த பக்கம் விழுந்தேன். அப்புறம் ஒரு ஷாட் இருந்தது, மேரா காவ் மேரா தேஷ்னு. அதாவது எங்க டைரக்டர் ரொம்ப எமோஷனல் ஆனவர். நான் வந்து ஸ்டண்ட் டைரக்டர்கிட்ட சொன்னேன், நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம் அப்படின்னு. அந்த சீன் வந்து பாத்தீங்கன்னா கொள்ளைக்காரங்க வந்து என்ன அவங்க இடத்துல கொண்டு வந்து விடுவாங்க. அதாவது குதிரை மேல என்ன வச்சுட்டு வருவாங்க. அது அப்படியே ஜம்ப் பண்ணும் போது நான் அங்கிருந்து விழுவேன். தட் ஷாட் ஐ கேவ் மை செல்ஃப். அதாவது ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சா பாருங்க. அவங்க கிட்ட சொன்னேன், கரெக்டா பிடிங்க, ஷாட் வேஸ்ட் ஆயிடக்கூடாது. ஸோ நான் கீழே விழும்போது தர்மேந்தர் அவர் அப்படியே பின்னாடி இழுத்துட்டாங்க. என்ன நடக்குது இங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொன்னாரு. நீங்க சொன்ன என்ன பண்ண விட மாட்டீங்க, அதனால நானே பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி நிறைய பண்ணுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். தைரியமானவனாவும் இருந்தேன். நான் கிராமத்திலே வளர்ந்தவன். குளத்து பக்கத்துல இருக்கிற ஏதாவது பேனியன் ட்ரீல இருந்து அப்படியே குதிச்சிருவேன். மூக்க பிடிச்சிட்டு, அது பயங்கர ஹைட்டா இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்க துணியை மோந்து பார்த்துட்டு கேட்பாங்க, எந்த குளத்துல குதிச்சுட்டு வந்தேன்னு. ஒரு படத்துல சீட்டாவோட ஃபைட் பண்ற சீன் இருந்தது, அதையும் நீங்களே பண்ணிட்டீங்களா? அது வந்து டூப்ளிகேட் சீத்தா தான். அது டூப்ளிகேட்டா இருந்ததுனால நானே பண்றேன்னு சொன்னேன். என்ன நீ இப்படி நோண்டிக்கிட்டு இருக்கேன்னு. அப்போ உங்ககிட்ட யாரும் சொல்ல மாட்டாங்களா, இவ்வளவு பெரிய ஆக்டர், இவ்வளவு பெரிய ஸ்டார், எதுக்கு நீங்க சீத்தாவோட போய் சண்டை போடுறீங்கன்னு? ஃபர்ஸ்ட் டே செட்டுக்கு போன டைரக்டர் தேவர். அது ஃபர்ஸ்ட் டே 4 டைகர்ஸ் வாயை திறந்த மாதிரி என் முன்னாடி நிறுத்திட்டாங்க. நான் அது முன்னாடி இப்படி பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அங்க இருந்தவங்க அவங்களோட மெட்ராஸ் ஸ்டைல்ல, சார் இது பெரிய ரவுடி கேர்ஃபுல் அப்படின்னாங்க. என்னடா அது? நான் டிரைவர் கிட்ட சொல்லிட்டேன், எதுக்கும் வண்டி நீ ரிவர்ஸ் பண்ணி வச்சுக்கன்னு. ஜீப் டிரைவர் பயந்து உக்காந்துருக்காரு. ஆனா ஆக்டரா இருந்தா ஆக்ட் பண்ணிதானே ஆகணும். அதுக்கப்புறம் நான் பண்ணிதானே ஆகணும். நான் பண்ணிட்டாத. முதல் தடவை என்ன நினைச்சேன்னா, இதை அவுத்து விட்டுருக்காங்க, கீரி ஏதாவது ஆயிருமோன்னு நினைச்சேன். ஒரு ஆக்டரோட கண்ணத்தை இப்படி பிச்சு எடுத்துருச்சுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சேன். அந்த விஷயத்துல கொஞ்சம் பயமா தான் இருக்கும். இருந்தாலும் நான் கேர்ஃபுல்லா அதை பண்ணிடுவேன். அதான் கடவுள் நேர்மையை கொடுத்துருக்காரு, தைரியத்தை கொடுத்துருக்காரு. அதனால நான் பயப்பட தேவையில்லை. ஒரு ஆக்டருக்கு என்ன குணம் இருக்கணுமோ அதை கடவுள் எனக்கு நிறைய கொடுத்துருக்காரு. அதனால பயம் இல்லை. கடவுள் உங்களுக்கு எல்லா குணங்களையும் கொடுத்திருக்காரு. மக்களோட அன்பு இருக்கு, படங்கள் சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. ஆனா அவார்டு விஷயங்கள்ல அலட்சியம் ஏற்பட்டிருக்கு. ஆமா, அவார்டு வாங்கறத விட போறதுல கொஞ்சம் அலட்சியம் ஏற்பட்டு. அது அவார்டை வாங்க போகணும்ல சார், அதுல கொஞ்சம் அலட்சியம் ஏற்பட்டிருக்கு. அப்புறம் போய் வாங்கிக்கலான்னு விட்டுருவேன். முதல்ல டிராஃபியை வாங்கணும்னு தோணும், ஆனா நான் போறது இல்லை சரியா. அதுக்கப்புறம் நான் பார்த்தேன், நடக்கிற எல்லா விஷயங்களும் உள்ளுக்குள்ளேயே தான் நடக்குது. உப்மாவை கிண்டி கொடுத்தா வேணா எடுத்துக்கலாம், ஆனா எனக்கு உப்மாலாம் அப்படி பண்ண தெரியாது. அது எனக்கு வரவும் வராது. அந்த அவார்டுக்கு பதில் இத்தனை பேர் இருக்காங்களே, இதுவே எனக்கு போதும். சிறந்த அவார்டு, இதை விட சிறந்த அவார்டு வேற என்ன இருக்கு? ஐ லவ் தம். இதுதான் எல்லாம். அதாவது ஒரு கவிதை இருக்கு, आवाज़े खल्क नक्कारे खुदा होती है. அந்த குரல்களை கடவுள் கேட்பாரு. அதோட நான் இன்னொரு லைனையும் சேர்த்தேன். நான் எழுதுனது. எனக்கு எழுதுறது ரொம்ப பிடிக்கும். कि आवाज़े खल्क अगर नक्कारे खुदा होती है तो खिदमत खल्क भी इबादत खुदा होती है. அவங்களுக்கு சேவை செய்யுங்க. நான் ஆக்டிங் மூலமா என்னோட சேவையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இவங்க அவங்க குரலை கொண்டு அங்க சேர்த்துருவாங்க. எங்க தர்மேந்திராவை நல்லா பாத்துக்குங்க கடவுளே
எப்பா மேல இருக்கிறவரே அப்படின்னு வேண்டிக்குவாங்க. இப்படி கண்டிப்பா அப்படி ஒரு முயற்சி நடக்கும். எனக்கு எப்பயாவது அவார்டு கிடைச்சா எனக்கு நிறைய தடவை ஃபோனோ இல்ல லெட்டரோ வரும். சார் இந்த அவார்டு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு அவார்டு கிடைச்சா எங்களுக்கே கிடைச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால எனக்கு எந்த அவார்டு கிடைச்சாலும் இதுவும் உங்களுக்கு தான் சொல்லுவேன். எல்லா புகழும் அவங்களாலதான். இப்ப நம்ம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்ல பிலிம் இண்டஸ்ட்ரியோட சூப்பர் ஸ்டார் மக்கள் மனசுல இடம் பிடிச்ச தர்மேந்திரா மேல ஆப்கி அதாலத்ல வழக்குகள் தொடரும். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல நம்ம கூட இருக்காரு பிலிம் இண்டஸ்ட்ரியோட ஹீமேன், பிலிம் இண்டஸ்ட்ரியில ஹேண்ட்ஸமான தர்மேந்திரா. ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல திரையுலகின் லெஜெண்ட் தர்மேந்திரா மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு மிகவும் ரொமான்டிக்கானவர். தரம் சார், பொண்ணுங்க உங்க போட்டோவை தலகாணி கீழே வச்சுக்கிட்டு தூங்குவாங்கன்னு நான் கேள்விப்பட்டு இருக்கேன். நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உங்க அழக பத்தி பாராட்டி இருக்காங்க. ஜெயா பச்சன் உங்களை கிரீக் காடுன்னு சொல்லி இருக்காங்க. திலீப் குமார் மாதிரி ஒரு லெஜெண்ட் உங்களை ஹீமேன் மாதிரி அப்படின்னு சொல்லி இருக்காரு. எல்லாரும் பாராட்டுவாங்க. ஆனா நான் அத கேட்டதுக்கு அப்புறம் ரொம்ப பயந்துருவேன். அதாவது என் கால் வலுவடைஞ்சிரும். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் நான் தகுதியானவன் இல்ல. இப்படி ஒரு பேர் கிடைச்சிருக்குன்னா எப்படி தக்க வச்சுக்கிறது? இதெல்லாம் எனக்கு நேச்சுரலா வந்தது. நான் எதுவுமே பண்றது கிடையாது. நான் ரொம்ப சிம்பிளான ஆளு. அப்புறம் நான் ஒரு ஆம்பளை. அப்புறம் நான் விளையாட்டுத்தனமா இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருக்கிறது ஒரு ஆம்பளைக்கு அது அழகுதானே. எந்த ஒரு இண்டஸ்ட்ரியிலையும் நீங்க சேர்ந்து ஒர்க் பண்ணாத ஹீரோயினே கிடையாது. மீனா குமாரி, ஷர்மிளா டாகூர், மும்தாஜ், ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. ஜீனத் அமான். ஆமா, ஏதாவது பேரு விட்டு போச்சா? இன்னும் நிறைய இருக்காங்க. எனக்கு ஒருத்தர் லெட்டர் எழுதி அனுப்பியிருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா, அதாவது ஐ ஒர்க் வித் 70 ஹீரோயின்ஸ். அப்படியா? அத லிஸ்ட் எழுத ஆரம்பிச்சா அதை நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன். எனக்கு கொஞ்சம் ஞாபக மறதி. சோ எனக்கு இந்த மாதிரி ஞாபக மறதி. சோ இல்ல, அந்த லிஸ்ட்ல ஸ்ரீதேவியும் இருக்காங்க. ஆமா, ஸ்ரீதேவியும் தான். ஜீனத் அமான், ஜீனத், அப்புறம் டிம்பிள். உங்க ஹீரோயின்ஸ் கூட எல்லாம் உங்க பையன் சன்னியும் ஹீரோவா நடிச்சிருக்காரு. அது ஒரு காலம். வேற யாராவது இருந்தா கின்னஸ் புக்லயே இடம் பெற்றிருப்பாங்களோ என்னவோ. அப்பாவும் பிள்ளையும் ஒரே ஹீரோயின் கூட நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல. ஆனா எங்களோட கின்னஸ் புக்கு இதுதான். அந்த கினிபிக்ஸ் ஹீரோயின்ஸா இல்ல? இல்ல, அது அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிளிசிட்டி இருக்கு. அப்படியே ரொம்ப ரொமான்டிக்கானவர். சிம்பிளிசிட்டினாலே ரொமான்ஸ் இருக்கதானே உணர்ச்சி உடையவ, அதுல ரொமான்ஸ் இருக்கதானே செய்யும். ஏன்னா உணர்ச்சி உடையவ. உங்க ஆரம்ப காலகட்டத்துல ஒரு படம், அந்த படத்தோட பேரு தில்பி தேரா ஹம்பி தேரே. ஆமா. ஓ, இதேதான் இப்பவும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கா? पी शराब बेहिसाब, न रखा माशकों का हिसाब, संभाला किसे नहीं, गिरने किसे दिया, मुझे मिला मेरी वफाओं का सवाब. நிறைய பேசப்பட்டவர் நீங்க. பிலிம் இண்டஸ்ட்ரியில உங்க முதல் காதல் மீனா குமாரியோட. அந்த டைம்ல அவங்க ரொம்ப பெரிய ஸ்டாரா இருந்தாங்க. இல்ல, காதல் இல்ல, நான் அவங்களோட ஃபேனா இருந்தேன். அவங்க ரொம்ப பெரிய ஸ்டாரா இருப்பாங்க, நான் அவங்களோட ஃபேனா இருந்தேன். நான் அப்போ புதுசா வந்திருந்தேன். அப்போ ஒரு ஃபேனுக்கும் ஸ்டாருக்கும் உள்ள ரிலேஷனை காதல்னு சொன்னா அதை அப்படியே வச்சுக்கங்களேன். அவங்க உங்களுக்கு கவிதையெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களா? இல்ல, கவிதை நான் அப்புறம்தான் 2001 தான் நான் ஒரு கவிஞன்னு ஃபீல் பண்ணினேன். யாரும் எதுவும் சொல்லி கொடுக்கல, அது உள்ள இருந்து தான் வரணும். உங்களுக்கு சொல்லி கொடுத்து யாரும் எதுவும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு குடிக்க கத்து கொடுத்தாங்களா? இல்ல, இல்லவே இல்ல. எனக்கு லேடிஸ் குடிக்கிறது சுத்தமா பிடிக்காது.
அவங்க கையில கிளாஸ் வச்சிருந்தா எனக்கு பிடிக்காது. அது ஏன்னு சுத்தமா தெரியல. அதாவது பெண்கள்னா அவங்க இப்படிதான் இருக்கணும்னு ஒரு படம் எனக்குள்ள இருக்கு. அதாவது நம்ம கலாச்சாரம் நாகரீகம்லாம் இருக்குல்ல. அதாவது ஜஸ்ட் லுக் அட் தம் அண்ட் டு அவங்க கையில அந்த மாதிரி இருந்தாலாம் நல்லா இருக்காது. 2 கதைகள் இருக்கு மீனா குமரி மேடமும் உங்களை பத்தியும். ஒன்று ரஷ்யா சுல்தானால கமால் அம்ரோஹி ஹேண்ட்ஸம் தர்மேந்திரா முகத்தை அவர் ஏன் கருப்பு ஆக்கினாருன்னா ஏன்னா அவருக்கு உங்களை பிடிக்காதா? ரோல் அந்த படத்துல நீக்ரோ ரோல். இட்ஸ் அ வெரி குட் ரோல். அவன் கருப்பா தானே இருக்கணும், வெள்ளையா இருந்தா அது நல்லா இருக்காதுல்ல. இட்ஸ் அ குட் ரோல். யாக்கு உருதுல இதை நல்லா சொல்லியிருந்தாரு. இப்ப நீங்க சொன்ன விஷயமும் உண்மையா இருக்கலாம். அந்த விஷயங்கள்லாம் நான் யோசிக்கிறதே இல்ல, இல்லை. இது ரொம்பவே பழைய விஷயம். எனக்கு அதை பத்தி தெரியாது, அதனால தான் உங்களை கேட்கறேன். பாகிஸ்தான்ல கமல் அம்ரோஹி உங்களுக்கு ரோல் கொடுக்காததுக்கு காரணம் அதுல மீனா குமாரி ஹீரோயின் இருந்ததுனால தானா? அது வைத்தறிச்சல். அந்த டீட்டெயிலாம் போய் தெரிஞ்சுக்கிறதுனால அது அதோட சுவாரஸ்யம் எல்லாம் போயிரும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் ஹீரோயின்ஸா இருந்தாங்களோ, சைரா பானு, ஜீனத் அமான், மும்தாஜ், ரேகா, இன்னும் சொல்லுங்க. நீங்க ரொம்ப அதிகமா யாரோட படம் பண்ணிருக்கீங்க? மிகப்பெரிய ஹிட் யார் கூட? படம்லாம் பார்த்தா நான் ஹேமமாலினி கூட தான் பண்ணியிருக்கேன். 20லேருந்து 25 படம் பண்ணியிருப்பேன். எல்லாமே ஹிட், சூப்பர் ஹிட்டாக தான் போச்சு. அதிகமாக அவங்க கூட தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனா நான் கேள்விப்பட்டது அவங்க கூட நீங்க படம் ஒர்க் பண்ணும்போது குறும்புத்தனம் அதிகமா இருக்குமாமே? இல்லை, குறும்புத்தனம்ன்றது எல்லார் கூடயும் தான் இருக்கும். அது நோட்டடான விஷயம் தானே. குறும்புத்தனம்ன்றது ஆக்டருக்குள்ள, அதாவது இந்த ஸ்வீட்டாக இருக்கிறது, ரொமான்டிக்காக இருக்கிறது, இந்த குறும்புத்தனம், எமோஷன், அழுகிறது, விளையாட்டுத்தனம், காம்ப்ரமைஸ் இதெல்லாம் இருந்தால் தான் நல்லா இருக்கும். இதெல்லாம் எனக்கு சின்ன வயசுல இருந்தே இருந்தது. வளர வளர அதுவும் வளர்ந்துட்டே போச்சு. ஸோ வளர வளர அதுவும் வளர்ந்துருச்சு. அந்த டைம்ல நியூஸ் பேப்பர்ல நியூஸ் வந்திருக்கு. அதுல என்ன எழுதியிருந்தாங்கன்னா, ரொம்ப சிரமத்துக்கு அப்புறம் தர்மேந்திராக்கு ஹேமமாலினி கிடைச்சிருக்காங்க. கிடைக்கிற விஷயம் சிரமப்பட்டு கிடைச்சாதான் அதோட அருமை தெரியும். சுலபமா கிடைச்சா நல்லாவா இருக்கும். அப்புறம் இன்னும் சில கதைகள் சொல்லப்படுது. நீங்க அவங்களோட செட்ல இருந்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் அங்க வந்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. காவல் காப்பாங்களாமே? ஒரு விஷயத்தை நம்ம அதிகமா ஆராய்ஞ்சா என்ன பொறுத்த வரைக்கும் ரஜித் சார் அதோட அழகு குறைஞ்சு போயிடும். ज़ाती जिंदगी रहे पोशीदा, इसी में इसकी खुशनुमाई है. हो जाती है नीलाम चौराहे पर सरेआम जब जबाई है. ஒரு விஷயத்தை நான் கண்டிப்பா கேட்கணும்னு நினைக்கிறேன். அதாவது நிறைய இடங்கள்ல எழுதப்பட்டுச்சு, எந்த கேமராமேன் இருந்தாலும் அவரை உங்களுக்கு நீங்க செட் பண்ணிப்பீங்களாமே? அவங்க கிட்ட நான் காதுல கை வச்சா அது ரீடேக், வாயில கை வச்சா அது டேக். பல இடங்கள்ல பல விஷயங்கள் பண்ண வேண்டி இருக்கும். நிறைய இடத்துல நிறைய பண்ணியிருக்கேன். நான் அப்போ ரொம்ப விளையாட்டுத்தனமா இருந்தேன். அதோட ஆனா ரொம்ப ஸ்வீட்டா தான் இருந்தேன். டேட்டி குறும்புத்தனம்லாம் பண்ண மாட்டேன். டேட்டி குறும்பு பண்றவங்கெல்லாம் லைக் சேடிஸ்ட் தனமா தான் இருப்பாங்க. நான் ரொம்பவே நேர்மையான குறும்புத்தனமா தான் இருந்தேன். என்ன மாதிரி குறும்புத்தனம் பண்ணுவீங்க? அதாவது நீங்களே இப்ப எண்ணீங்களே அது மாதிரி தான். நீங்க ரேகா மேடமோட நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க. அவங்களோட படம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது சொல்லுங்க சார். அவங்க என்னோட ஒரு நல்ல ஃப்ரெண்டு. அந்த நட்பு நிரந்தரமா மாறும்போது அப்புறம் எங்க பார்த்தாலும் ஃப்ரெண்டா தான் இருப்பாங்க. அதுல எந்த ஒரு ஸ்டேஜஸுமே இருக்காது. இந்த அன்புக்கு ஒரு அளவுன்றதே இருக்காது. அன்புன்னு ஒன்று இருந்தாதான் இந்த நட்பு வளரும், வேற எதுவும் இருக்காது. இப்பவும் அதே மாதிரி அதே லெவல்ல நாங்க எல்லாரும் அடிக்கடி சந்திப்போம். நான் என்னோட முத்திரையை பதிச்சிட்டேன் இண்டஸ்ட்ரியில. எல்லாரும் என்ன 10-20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரி தான் பார்க்கிறாங்க. என்னோட நட்பு அப்படி. ஸ்பாட் பாய்ல இருந்து ஃபைனான்சியர் வர இருக்கும். ஃபைனான்சியர்னு சொல்லக்கூடாது, ஆனா ஸ்பாட் பாய் வரைக்கும் ப்ரொடியூசர் வர இருக்கும். என்னோட நடவடிக்கை எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் இருக்கும்.
ப்ரொடியூசர் அவங்க ரேகாவை பத்தி கேக்குறாங்க, நீங்க வேற ஏதோ பேசுறீங்க. ரேகா நிஜமாவே ரொம்ப கியூட்டான பொண்ணு. அவங்க அவங்க வந்து தன்னை ரொம்பவே நல்லா மெயின்டைன் பண்றாங்க. அதாவது இப்ப பாத்தீங்கன்னாலும் எவ்வளவு அழகா இருக்காங்க பாருங்க. அதனால நானும் அவங்கள மாதிரி இருக்கணும்னு முயற்சி பண்றேன். மேட்ச் ஆகுதா இல்லையா, இல்ல என்னை விட அவங்க அழகாயிருவாங்களா, அந்த மாதிரி என் விஷயத்துல கவனம் செலுத்துவேன். இந்த மாதிரி இட்ஸ் ஆல்வேஸ் டு பி அ ஹியூமன் நேச்சர், லவ் டு பி லைக் அட்மயர். உங்களுக்கும் இதே மாதிரி தான் ஃபீல் இருக்கும். நம்ம பார்க்க அழகா இருக்கணும்னு நினைப்போம். நம்மளை யாராவது பார்த்தா நம்ம செய்கை நல்லா இருக்கணும்னு நினைப்போம். நம்ம கேரக்டர் நல்லா இருக்கணும். இது ஹியூமன் நேச்சர் தானே, அது என்னைக்கும் மாறாது. அது ரொம்பவே நல்ல விஷயம். அந்த விஷயத்தினால தான் ஒரு மனிதன் தன்னைத்தானே மெயின்டைன் பண்ணுவான். ஜீனத் அமானும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? இன்னும் யார் யார பத்தி சொல்லட்டும். நீங்க என்ன ஓப்பன் புக் ஆக்கிருவீங்க போல. எல்லாரும் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். உண்மையிலேயே ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் எல்லாரும். அதோட நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மும்தாஜோடவும் உங்க ஜோடி பொறுத்த ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. மாமு பஜார் ஆல்சோ கிரேட். ஷீ இஸ் a நைஸ் லேடி. இப்பெல்லாம் வானிலை ரொம்ப மோசமா இருக்கு. அதான் அப்ப ஏதோ எங்க காலம் ஓடிக்கிட்டு இருந்தது. வானிலை உண்மையிலேயே மோசமா மாறிடுமா? நீங்க ரொம்ப டைரக்டா வரீங்களே. நீங்க அதை எப்படி வேணாலும் கணிச்சுக்கலாம். ஒவ்வொரு குற்றத்தையும் கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும்னா அப்புறம் பிடிக்கிறவங்க வந்து கண்டிப்பா தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. குற்றம் சாட்டப்பட்டவர்கிட்ட சொல்லாமலே நீங்க என்ன தாராளமா அரெஸ்ட் பண்ணலாம். உங்களை மக்கள் தங்களோட அன்பால எப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க? அது உண்மைதான். அந்த அரெஸ்டுக்காக நான் மனசார நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் எப்பவும் அரெஸ்ட் ஆக விரும்புறேன். இப்ப என்ன பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்துல சூப்பர் ஸ்டார் தர்மேந்திரா மீது அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னு பார்ப்போம். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நம்மோட விருந்தாளி சூப்பர் ஸ்டார் தர்மேந்திரா. தர்மேந்திரா இவர் 55 வருஷமா உங்களை என்டர்டெயின் பண்ணியிருக்காரு. ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்துல சூப்பர் ஸ்டார் தர்மேந்திரா மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, அரசியல்ல இவர் மிஸ்ஃபிட் ஆனவர். தரம் சார், நீங்க ஹெல்த்ல ஃபிட், டான்ஸ்ல ஃபிட், ஆக்டிங்ல ஃபிட், ஒவ்வொரு டயலாக் எழுதுறதுலையும் ஃபிட். இந்த அரசியல்ல மட்டும் எப்படி அன்ஃபிட் ஆனீங்க? நான் அரசியலை பத்திலாம் ஒரு நாள் கூட யோசிச்சதே கிடையாது. நான் கனவுல கூட யோசிச்சது கிடையாது. ஆனா சில பேர் வந்து என்னை சந்திச்சாங்க. அப்போ நான் அவங்க கிட்ட சொன்னேன், அங்கெல்லாம் நல்லவங்க கம்மியா இருப்பாங்கன்னு. அதுக்கு அவங்க நல்லவங்க வரலன்னா நல்லது எப்படி நடக்கும்னு கேட்டாங்க. அதை கேட்டோன்னு எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, நான் தான் வந்து சிறந்தவன், ரொம்ப நல்லவன் நினைச்சிட்டேன். நான் போனா மொத்த இந்தியாவை மாத்திரலான்னு நினைச்சேன். ஆனா அங்க எமோஷனல் பீப்புளுக்கான இடம் இல்லை. அங்கெல்லாம் கொஞ்சம் திக் ஸ்கின்னுக்கான இடம் தான் நினைக்கிறேன். அதாவது நினைச்சா அவங்கெல்லாம் எது வேணாலும் பண்ணிடுவாங்க. ஆனா இந்த 5 வருஷம் என் வாழ்க்கையிலே ரொம்ப கஷ்டமான நேரம்னு சொல்லுவேன். ஆனா இந்த 5 வருஷம் பிகினருக்கு நான் என்னெல்லாம் பண்ணினேன்னா எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒருவேளை யாராவது அவங்களோட வீட்டு பத்திரத்தை எடுத்துட்டு வந்திருந்தா அவங்களுக்கு தெரியும் அந்த 5 வருஷம் என்னெல்லாம் வேலை நடந்திருக்குன்னு, என்னெல்லாம் நடந்திருக்குன்னு. ஆனா அந்த பேரெல்லாம் எனக்கு கிடைக்கல. வேலை நான் செஞ்சு முடிப்பேன், ஆனா பேரெல்லாம் அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா நான் நினைப்பேன், எனக்கு எதுக்கு கல்வெட்டெல்லாம், கொஞ்ச நாள் போனா கல்லெல்லாம் மண்ணா மூடிரும்னு. ஆனா சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா அத ஒரு காரணமா காட்டி அதுல எல்லாரும் ஜெயிச்சுட்டு வருவாங்க. அதாவது அங்க ஒரு சுர்சாகர் இருக்கு. பிக்கனர்ல முதுகு தண்டுல ஒரு கொதிப்பு மாதிரி இருந்தது. மக்கள் ரொம்ப வருத்தமா இருந்தாங்க. வீட்டை விட்டு வெளியேறினாங்க. அந்த இடத்த ரொம்ப அழகான இடமா மாத்தின. ரொம்ப அழகா மாறிடுச்சு. இப்போ
மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, திரும்ப வந்துட்டாங்க, ரொம்ப அழகா மாறிடுச்சு. ரோடு போடுறது அது இதுன்னு நிறைய விஷயம் பண்ணுனா அப்போ. ஆனா நான் இருந்த வரைக்கும் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். நான் ஏன் இதுக்கு சரின்னு சொன்னேன்னு பாத்ரூம்ல போய் கண்ணாடியில முட்டிட்டு நானே திட்டிருக்கேன். जहाँ रूह सहमत नहीं वहाँ उसकी रहमत नहीं. எனக்கு தினமும் நரகம் மாதிரி இருக்கும். நான் அதை ஒத்துக்கிறேன். உங்களுக்கு ஏன் அதை பிடிக்கலன்னா நீங்க சொல்லுவீங்க ஆக்டிங் என்னுடைய காதலி. ஆமா. அப்ப அரசியல் உங்க சக்களத்தியா? அப்படியா? சரியா சொன்னீங்க. அப்புறம் நான் இன்னொன்னு படிச்சேன். நீங்க சொல்லியிருக்கீங்க நீங்க திரும்ப தேர்தல் நின்னுங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு உங்களுடைய பதில்? எவன் சொன்னா? இது பேப்பர்ல வந்திருக்கு. எந்த அறிவுகட்ட பொறுக்கி இப்படி ஒரு வார்த்தை எழுதினானு இதை நான் சொன்னேன். இது சரிதான், இதை நான் நிச்சயமா சொன்னேன். கஷ்டங்கிறது மக்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அரசியல்ல மட்டும் இல்ல, ஆக்டிங் கரியர்லயும் பல கஷ்டங்களை எதிர்கொண்டிருக்கீங்க. யதார்த்தத்துல 19,000 ஃபீட்டுக்கு மேல. ஆமா, கர்தூன்ல ஹையஸ்ட் ரோடு இன் த வேர்ல்ட். ஆக்சிஜன் குறைபாடு, அங்கேயும் நான் வேலை பார்த்துருக்கேன். இங்க மேக்கப் மேன் இன்னும் பல பேருக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சு. அப்புறம் ஸ்கின் எல்லாம் இப்படி உடஞ்சிருச்சு. இப்படி ரியலா அங்க ஒரு சோல்ஜரையும் பார்க்கும்போது எப்படி வேலை பார்க்கறாங்கன்னு தெரியல. அங்க எல்எம்ஜி போட்டுக்கிட்டு மொத்த மலை மேல ஏறி நிக்கிறாங்க. நான் என் கூட மேக் இருக்காங்கல்ல, பாதுகாப்புக்கு வருவாங்கல்ல, அவங்கள சேர்த்து மொத்தம் 3 பேர் இருந்தாங்க. அப்போ சேத்தன் சார் கேட்டாரு, தர்மேந்தர் உன்னால அங்க போக முடியுமா? நான் ஜூம் பண்ணி எடுக்கணும். இப்போ நீ போனா உன் கூட இவங்களும் வருவாங்கன்னு சொன்னாரு. அங்க போனா, அதாவது கூட மேக் இருந்தார்ல, அந்த துணைக்கு வரவர், அவர் நான் பாக்குறேன் இவருக்கு என்ன ஆச்சுன்னு. நாங்க ஃபுல்லா யூனிஃபார்ம் மாதிரி போட்டிருக்கோம், கையில தண்ணி இல்ல. அப்புறம் என்கிட்ட ஒரு சின்ன பேக் இருந்தது கையில, அது கொஞ்சம் ஆடிக்கிட்டு இருந்தது. அதுல ஒரு ஆப்பிள் இருந்தது. அதை எடுத்து அப்படியே அவர் வாயில பிழிஞ்சு விட்டேன். நான் அவர்கிட்ட பிழிஞ்சுக்கிட்டே சொல்றேன், முடிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா போயிடலான்னு, இல்லைன்னா செத்துருவீங்கன்னு. அவர் சொன்னாரு, சேத்தன் சார் ஏதாவது சொல்ல போறாரு. நான் சொன்னேன், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, சேத்தன் சாரை நான் பாத்துக்கிறேன். இந்த மாதிரி பல சிரமங்களை நாங்க எதிர்கொண்டிருக்கோம். அப்போ அந்த மாதிரி குலாமியில ராஜஸ்தான்ல நீங்க 47 டிகிரிஸ் டெம்பரேச்சர்ல. ஆமா, 47 டிகிரி நடிக்க வேண்டியதா போயிருச்சு. வேலை, அதாவது என்ன பண்றது, அததான் பேஷன் சொல்லுவாங்க. வேலை பண்றத பேஷன் நினைச்சு பண்ணாதான் நல்லா இருக்கும். நான் அலாஸ்கா கூட போக தயார். எனக்கு வேலை செய்யறது பிடிக்கும். வெயிலா, மழையா, குளிரா, எதுவா இருந்தாலும். ஆக்சிஜன் இருக்கா இல்லையா, இது ஒரு பேஷனா இருக்கிறதுனால தான் என்னால இத்தனை வருஷம் பண்ண முடிஞ்சது. இப்பவும் அப்படிதான் இருக்க. இப்பவும் ஒரு நியூ கமரா தான் என்ன நினைக்கிறேன். இன்னமும் நிறைய விஷயங்கள் கத்துக்கணும். இப்பவும் நல்ல ஷாட் கொடுக்கணும். நான் இதே மாதிரி மத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ண நடிக்கணும். இதெல்லாம் நான் ஏன் பண்றேன்? ஏன்னா எனக்கு கிடைச்சிருக்க அன்பு, ஆதரவை நான் மதிக்கிறேன். இந்த புகழ்ன்றது समुद्र शोहरत के साहिल नहीं होते. मैंने देखे हैं एक से एक तैराक डूबते यहाँ. हाँ, डूब जाते हैं. ஆனா ஒன்னு சொல்லி ஆகணும், எல்லாத்தையும் நாம கடந்தாகணும். இதுதான் வாழ்க்கை. வாழ்ந்துதான் ஆகணும். போய்கிட்டே இருக்கணும். நான் பாத்தீங்கன்னா என்ன ஊக்குவிச்சுக்கிறதுக்காக நான் இவங்களையும் ஊக்குவிச்சுக்கிட்டே இருப்பேன். ஃபேரிஸ்ட்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. फहरिस्त कारनामों की अपने थमाकर हाथ में वक्त के. பேர் சொல்லுவாங்க, நேரத்தை ஃபாலோ பண்ணணும், நேரத்துக்கு பயப்படணும், நேரத்துக்கு இதை பண்ணு. நான் நேரத்துக்கு சொல்றேன். फहरिस्त कारनामों की अपने थमाकर हाथ में वक्त के तामील हो हुक्म दे दिया है. नक्शे पा पैरों के निशान, नक्शे पा फतेह के अपनी छोड़ने बाकी हैं अभी. रुख हवाओं के मोड़ने बाकी हैं अभी. सबक खतरों को सिखाने बाकी हैं अभी. यलगार हो, बुलंद हो नारा जांबाजी. मिलेगा ना सानी कोई वर के तारीख अपना, जहाँ पे खेल जाने के इरादे बाकी हैं अभी. हम ये कहते हैं आज धर्म से, धर्म सा दूसरा नहीं है दुनिया में धर्म से. அருமை. அப்புறம் அதாவது என்னுடைய கேள்வி என்னன்னா,
இப்ப எனக்கு 40 வயசு ஆகுது. ஆனா என்ன பார்த்தா நான் தான் உங்களுக்கு அங்கிள் மாதிரி தெரியுறேன். உங்களுடைய இந்த இளமைக்கான ரகசியம் தான் என்ன? அதை எங்கள மாதிரி ஆளுங்களுக்கு சொன்னா நல்லா இருக்கும். இங்க பாருங்க, ஆன்மா. இந்த முகம் வந்து உங்க ஆன்மாவின் கண்ணாடி. प्यार मोहब्बत आपका सेंचता है जज्बात को मेरे। प्यार मोहब्बत आपका सेंचता है जज्बात को मेरे, इसीलिए आज भी जवान हूं मैं। தரம் சார், இந்த உலகமே சொல்லுது தர்மேந்திரா மாதிரி யாருமே இல்ல, ஒன் அண்ட் ஒன்லி தர்மேந்திரா. ஆனா ஒரு நபர் இருக்காங்க, அவரும் கொஞ்சம் தர்மேந்திரா மாதிரி தான் இருக்காரு. நான் அவரை ஆப்கி அதாலத்துக்கு இன்வைட் பண்றேன். Please welcome Sunny Deol. இது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். வா வா ஹாய்ப்பா. வாப்பா. சனி, ஆப்கி அதாலத்தில் நீங்க நிறைய விஷயம் சொன்னீங்க தரம் சாரை பத்தி. திரும்ப உங்க கண்ணில் எமோஷன் தெரியுது, கண்ணீர் தெரியுது. என்ன சொல்ல போறீங்க? நான் பின்னாடி உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாம் பார்க்க நல்லா இருந்தது. பின்னாடி ரொம்ப குறும்புக்காரங்க இருந்தாங்க, ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள நான் வெளில வச்சு பார்த்துக்கிறேன். எங்களுக்கு இவ்வளோ பெரிய அன்பு கிடைச்சிருக்கு. அப்பா சொன்ன மாதிரி நாங்கள் இங்கே இருக்கோம்னா அதுக்கு காரணம் நீங்க மட்டும்தான். அது எங்க போனாலும் தெரியும், இங்கேயும் ரொம்ப நல்லாவே தெரியுது. உங்களுடைய அன்பு அலாதியானது. நான் என்ன நினைக்கிறேன்னா, தரம் சாரை பத்தி நீங்க சொல்லுங்க. ஏதாவது எப்படிப்பட்ட உறவு? அப்பாவுடைய என்ன உறவுனா, எனக்கும் என் அப்பாவுக்கும் என்ன உறவு இருந்ததோ அதுதான் இவனுக்கும். அதாவது என்னன்னா, நான் ரொம்ப எமோஷனல். இந்த மாதிரி ஏதாவது நடந்தா பேச வார்த்தையே வராது. முதல்ல கண்ணீர் யாருக்கு வரும், உங்களுக்கா தரம் சாருக்கா? பையன்னா எனக்கு தானே வரும். அப்படிலாம் எதுவும் இல்லை. ஆனா நான் எப்பவும் சொல்ற விஷயம்தான், ஒரு மனுஷன் ஒரு ஸ்டேஜில் இருக்கான்னா அதுக்கு காரணம் அவங்க பேரண்ட்ஸ் தான். தரம் சார், உங்ககிட்ட நான் இதை பத்தி சொல்லி ஆகணும். உங்களை பத்தி நான் இவர்கிட்ட நிறையவே பேசுறேன். சொல்லுங்க. உங்களுக்கு சன்னி மாதிரி ஒரு பையன் கிடைச்சதுக்கு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா, நான் ரொம்ப நன்றி கடன். ஒவ்வொரு தகப்பனும் தன்னோட புள்ள ரொம்ப உயரமா போகணும்னு தான் ஆசைப்படுவான் இல்லையா? தன்னை விட உயர்ந்த இடத்துல இருக்கணும். ஒரு பிள்ளைக்கும் மகனுக்கான உறவு அப்படிதான் இருக்கணும் இல்லையா? தன்னை விட உயர்ந்த இடத்துல இருக்கணும்னு. அந்த விஷயத்துல என் புள்ள மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா என்னோட ஆசை நிறைவேறும். இந்த அருமையான தருணத்துல ஆப்கி அதாலத்ல குற்றச்சாட்டுகளை இதோட முடிச்சுக்கிறோம். இப்ப நாம ஒரு பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்ல இன்றைய ஜட்ஜ் டாக்டர் வேத் பிரதாப் வேதியோட தீர்ப்பு என்னங்கறத கேட்போம். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் தர்மேந்திரா மேல வழக்கு நடந்துச்சு. நாம அவர்கிட்ட வெவ்வேறான ரோல்ஸ பத்தி பேசினோம், அவருடைய டயலாக்ஸ பத்தி பேசினோம், மக்கள் அவர் மீது வச்சிருக்கிற அன்பை பத்தி பேசினோம், அவருடைய கவனக்குறைவுகளை பத்தியும் பேசினோம். இன்னைக்கு ஆப்கி அதாலத்ல இன்றைய ஜட்ஜ் பிரபலமான சிந்தனையாளர் டாக்டர் பிரதாப் வேதியோட தீர்ப்பு என்னன்னு கேட்போம். சொல்லுங்க. இன்றைய வக்கீல் ரஜித் சர்மாவுடைய நீதிமன்றத்தில் ஜட்ஜாகக்கூடிய வாய்ப்பு எனக்கு பல முறை கிடைச்சிருக்கு. நாட்டின் மற்றும் முக்கியமான நபர்கள் இந்த நீதிமன்றத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே இன்னைக்கு தர்மேந்தர் சாருடைய வழக்கு உண்மையிலேயே ஒப்பிட முடியாதது. இவ்வளவு எளிமை, இவ்வளவு பணிவு, தர்மேந்தர் மாதிரி ஒரு மிகப்பெரிய நடிகர்கிட்ட அவர்கிட்ட எந்த ஒரு குறைபாடும் சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. உங்க வாழ்க்கையில ரொம்ப எளிமையான அற்புதமான பணிவும் இருக்கு. உங்களுடைய கவிதையை கேட்டு
நான் அப்படியே ஆச்சரியப்பட்டேன். மகிழ்ச்சி. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நீதிமன்றம் உங்ககிட்ட கேட்டுக்கிறது என்னன்னா, நீங்க பல கேரக்டர்ஸ் நடிச்சிருக்கீங்க. ஆனா இப்ப கவிதைக்காக முஷேராவுல கலந்து கொள்ள ஆரம்பிச்சீங்கன்னா, கண்டிப்பா. நம்ம இந்தியா மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற அண்டை நாடுகள்லயும் உங்க முரசு நிச்சயமா ஒலிக்கும். அப்புறம் 2 வரிகள்ல இந்த கவிதைகள் எவ்வளவு அற்புதமான விஷயங்களை சொன்னீங்க. அந்த விஷயங்களோட விளைவுகள் என்னன்னா, அதாவது நீங்க ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் மட்டும் இல்ல, ஒரு நல்ல மனிதர் மட்டும் இல்ல, உங்களுக்குள்ள கடவுளுடைய தெய்வீகத்தன்மையும் இருக்கு. அதே மாதிரி அவருடைய இளம் பருவத்துல அவரு நிறைய சிரமங்களுக்கும் ஆளாயிருக்காரு. அவரு கடந்து வந்த சிரமங்கள், அதுக்கப்புறம் அவரு இந்தளவுக்கு வெற்றியும் அடைஞ்சிருக்காரு. இது இந்த திரையுலகத்துக்கு மட்டும் இல்ல, நம்மோட இந்திய நாட்டுக்கே ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம். இந்த நீதிமன்றம் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது என்னன்னா, தர்மேந்தர் சாருக்கு 100 வருஷம் மட்டும் இல்ல, காலங்காத்தால பிரார்த்தனை பண்றவங்க जीवेम शरदः शतकं शृणुयाम शरदः शतम प्रब्रवाम शरदः शतमदीना. அதை விட அதிகமா 100 வருஷத்தை விட அதிகமா நீங்க நல்லா இருக்கணும். உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அப்புறம் ஜட்ஜ் அதோட சார், உங்க மேல என்னென்ன வழக்கு தொடர்ந்து இருக்காங்களோ அது எல்லாத்தையும் நான் விடுவிக்கிறேன். இன்னைக்கு நான் வாழ்க்கையிலே மிகப்பெரிய பரிசை எடுத்துட்டு போறேன். நன்றி. நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என்னை பத்தி ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. நான் என்னோட மனசார நன்றியை சொல்லிக்கிறேன் சார். நீங்க என்னோட கவிதைகளை பத்தி சொன்னீங்க. சோ நான் சொல்ல விரும்புறேன். சொல்லுங்க. कि शायरी मेरी बात ये दिल की तेरी मेरी, शायरी मेरी बात ये दिल की तेरी मेरी, जिस दिल ने सुनी उस दिल ने कहा कब इसने सुनी चुपके से कह दी. दिल की हर दिल को छू गई, दिल ने दिल से जब भी दिल की कह दी. அருமை அருமை. உங்களை மனப்பூர்வமா விடுவிக்கிறேன். இந்த மாதிரி நீதிமன்றங்களுக்கு தினமும் என்ன கூப்பிட்டா நல்லா இருக்கும். இதே மாதிரி எப்பவும் தர்மேந்திரா சார் நம்ம எல்லாரையுமே முழு மனசோட என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவருக்கு மக்களுடைய ஆதரவு கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். புகழும் பெருமையும் போய் சேரணும். அவருடைய கவிதையால மக்களோட மனசுல இடம் பிடிக்கணும். இன்றைய ஷோவை இதோட முடிச்சுப்போம். அடுத்த முறை ஒரு புது நபரோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை என்னுடைய அன்பான வணக்கங்கள்.